ஏய் காய்ஸ், இந்த உலகத்தில் நம்மளுக்கு தெரியாத எவ்வளவோ பிளேசஸ் இருக்கு. அப்படிப்பட்ட 8 ஆபத்தான பிளேஸை பற்றி தான் இன்னைக்கான நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த உலகத்திலேயே ஆபத்தான இடங்கள்ல ஒன்று தான் பெர்முடா ட்ரையாங்கிள். அட்லாண்டிக் ஓஷன்ல பறந்து விரிந்து இருக்கிற புளோரிடா, புளூட்டோ, பெர்முடா, இந்த மூணையும் சேர்த்து சொல்றது தான் பெர்முடா ட்ரையாங்கிள். இது வரைக்கும் பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ளக்க போன ஷிப்பா இருக்கட்டும் இல்லை ஏரோப்ளேனா இருக்கட்டும், இது வரைக்கும் எதுவுமே திரும்பி வந்ததே இல்லையாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ளக்க போன ஷிப்பா இருக்கட்டும் இல்லை ஏரோப்ளேனா இருக்கட்டும், டோட்டலாக சிக்னலே கட் ஆயிருமா. ஒரு சில பேர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸால தான் சிக்னல்ஸ் கட்டாதுன்ட்டு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் இது ஏலியன்ஸ் பண்ற வேலைன்ட்டு சொல்றாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்காத 90% உயிரினங்கள் எல்லாமே பெர்முடா ட்ரையாங்கிள்ல இருக்கலாம்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, டலோல். எத்தியோப்பியாவில் இருக்கிற இந்த இடம் தான் ரொம்பவே வெப்பமான இடம். பகல் நேரங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயில் 60 டிகிரி செல்சியஸில் சொல்லின்ட்டு அடிக்குமாங்க. அப்ப இரவு நேரங்கள்ல இந்த இடம் குளு குளுன்ட்டு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது தாங்க இல்ல. இரவு நேரங்களில் கூட இந்த இடத்துல டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 40 டிகிரில இருக்குமா. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சல்பர் குளம் இருக்காங்க. அதனால நிறைய தீங்கி விளைவிக்கிற கேஸும் லீக் ஆகுதான். 1960s வரைக்கும் இந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் கேஸஸ் லீக் ஆகிறதுனால இப்போ இந்த இடத்துக்கு யாருமே வர்றது இல்லையா. மக்கள் எல்லாருமே இந்த இடத்த கோஸ்ட் டவுன் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நம்பர் 3, டெத் வேலி. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடமும் ரொம்பவே ஆபத்தான ஒன்று. கலிஃபோர்னியாவில் இருக்கிற இந்த பள்ளத்தாக்கை சுற்றி ஏராளமான மலைகள் இருக்கு. அந்த மலைகள் இருக்கிறனால தான் இந்த பள்ளத்தாக்கி அழகா இருக்கு. அந்த பள்ளத்தாக்கை சுற்றி இருக்கிற மலைகள் எல்லாமே 9000 அடிக்கு மேல உயரமா இருக்கும். அவ்வளோ உயரத்துல இருந்து நம்ம கீழே விழுந்தோம்னா நம்மளோட எலும்பு கூட மிஞ்சாது. இத்தனைக்கும் இந்த இடத்த சுற்றி எங்கேயுமே தண்ணி இருக்காது. அதனாலே பார்த்தீங்கன்னா 300 அடி வரைக்கும் நிலத்தை தோண்டி தான் தண்ணி எடுப்பாங்க. சம்மர் சீசன்ஸ்ல 58 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் அடிக்குமாங்க. அதை தாங்க முடியாமையே இங்க இருக்கிற நிறைய பேர் இறந்து போயிடுவாங்களாம். அதனால தான் இந்த இடத்தோட பேரை கூட டெத் வேலின்ட்டு வச்சிருக்காங்க. அதே இது இந்த இடத்துல வின்டர் சீசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா -9 டிகிரிக்கும் கீழேயே டெம்பரேச்சர் இருக்குமா. நம்பர் 4, மியாகிஜிமா ஐலாண்ட். இந்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கு. இந்த ஐலாண்டில் இருக்கிற மக்கள் எப்பயுமே சந்தோஷமான இருப்பாங்க. ஆனால் 1962ல் எப்பயுமே வெடிக்காத எரிமலை பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு வெடிச்சிருச்சு. அந்த ஒரு வெடிப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மக்கள் நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த எரிமலையில் இருந்து ஒரு வகையான பாய்சன் கேஸ் லீக் ஆகிறதுனால அந்த ஐலாண்டில் இருக்கிற எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் தெரிஞ்சாங்க. அதனால அந்த ஐலாண்டுக்கு மாஸ்க் டவுன் என்றும் பெயர் வந்துச்சு. இன்னி வரைக்கும் அந்த எஃபர்ட் அந்த ஐலாண்டில் இருக்கிறனால ஜப்பான் கவர்மெண்ட் எந்த ஒரு மக்களுமே அந்த ஐலாண்டுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு தடை செஞ்சுட்டாங்க. நம்பர் 5, ஸ்னேக் ஐலாண்ட். இந்த ஒரு ஐலாண்டு பார்த்தீங்கன்னா பிரேசில்ல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஐலாண்டை பற்றி சொல்லணும்னா ஒரு காலத்தில் டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் யாருமே இல்லையா. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐலாண்டில் 1000க்கும் மேற்பட்ட பாம்புகள் இருக்கான். அதனால தான் இந்த ஒரு ஐலாண்டுக்கு யாருமே வரமாட்டுறாங்க. இந்த ஐலாண்டில் இருக்கிற வாட்டராக இருக்கட்டும் இல்லை லேண்டாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் பாம்புகள் மட்டும் தான் இருக்கும். அதுவும் இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா கோல்டன் வைப்பர்னு சொல்லப்படுற ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பு தான் ரொம்பவே ஆபத்தான ஒன்றாங்க.
ரொம்ப காலமா இந்த ஐலாண்டை பத்தி ஒரு கதை பரவி வந்துகிட்டே இருக்கு. அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, கடல் கொள்ளையர்கள் அவங்க திருடிய நகையை இந்த ஐலாண்ட்ல பதுக்கி விட்டு, அப்படி அந்த ஒரு நகையை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டியே இந்த ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பாம்பையும் விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு ரொம்ப காலமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஐலாண்டை பத்தி நிறைய பேர் பேசிட்டு வராங்க. நம்பர் 6 மடிடி நேஷனல் பார்க். இந்த பார்க் பார்க்க எவ்வளோக்கு எவ்வளோ அழகா இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்துகள் நடந்ததாங்க. இந்த உலகத்துல உள்ள 90% விஷ செடிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேஷனல் பார்க்ல தான் இருக்கு. இங்க இருக்கிற செடி லைட்டா நம்ம மேல ஒரு கீறல் போட்டா போதும் நம்ம உயிர் போடுறது நம்மளோட கண்ணுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம சிங்கம், புலி, விஷ உள்ள ஸ்பைடர், விஷ உள்ள பாம்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆபத்துகள் நிறைந்த பார்க்கு தான் இந்த ஒரு நேஷனல் பார்க். அதனால நீங்க இந்த ஃபாரஸ்ட்டுக்கு போக போறீங்கன்னா 1க்கு இல்ல 2 வாட்டி நல்லா யோசிச்சுட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. நம்பர் 7 சின்னாபங் வால்கனோ. இந்தோனேசியாவில் இருக்கிற இந்த ஒரு வால்கனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தான ஒன்றாங்க. 2010 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வால்கனை வெடிக்குது. இந்த வால்கனை வெடிப்புல ஏற்பட்ட எரிக்கற்கள் அதுக்கு அடுத்ததா துகள்கள் பார்த்தீங்கன்னா சுற்றியுள்ள கிராமத்து மேலகள்லாம் விழுந்துருச்சான். அந்த விபத்துல 15க்கு மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா திருப்பியும் 2019 இந்த ஒரு எரிமலை பார்த்தீங்கன்னா வெடிக்குது. அப்படி இந்த ஒரு எரிமலை வெடிச்சதுல இந்த வாட்டி 100க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா இந்தோனேசியா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால்கனை பக்கத்துல யாரும் போகக்கூடாதுன்ட்டு தடை செஞ்சுட்டாங்க. நம்பர் 8 லேக் நேட்ரான். நம்ப முடியல, ஆனா இதுதான் உண்மை. இந்த லேக்குக்குள்ள யாரு போனாலும் அவங்க அப்படியே சிலையா மாறிடுவாங்களாங்க. இந்த லேக்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எரிமலை இருக்கும். அந்த எரிமலை வெடிச்சதுல அந்த எரிமலையில் இருக்கிற எரி குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இந்த லேக்குக்குள்ளக்க வந்து விழுந்துடுச்சான். அதனால இப்போ இந்த லேக்கோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி செல்சியஸ்ல இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட், பைகார்பனேட் இந்த மாதிரி நிறைய நசுப்பொருட்கள் கூட இருக்கு. அதனால தான் இந்த லேக்குக்குள்ளக்க போய் கொஞ்ச நேரத்திலேயே மனிதர்களா இருக்கட்டும் இல்ல விலங்குகளா இருக்கட்டும் கொஞ்ச நேரத்திலேயே சிலையா மாறிடுமா. சரி காய்ஸ், பார்ட் 2 வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கேட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.